சிக்ஸ்த்தில் ஃபஸ்ட்டு டேர்ம் இன்பத்தமிழ் அதை எழுதுனது பாரதிதாசன் பார்த்தோம். செகண்ட் பார்க்க போகிறது என்னென்னா தமிழ் கும்மி. அதோட ஆசிரியர் யாருன்னா பெருஞ்சித்திரனார். அதோட பாட்டு பாருங்கள். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளம் கோதியரே கும்மி கொட்டுங்கடி நீளம் அப்படின்ட்டு நிறைய லைன்ஸ் வரும். இதில் 2 லைன் மட்டும் இங்கே கொடுத்துருக்கோம். ஆசிரியர் குறிப்புன்னு பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்தனார் இயற்பெயர் மாணிக்கம். இவரோட சிறப்பு பெயர் பார்த்திங்கன்னா பாவலரேறு. பெருஞ்சித்தனாரோட நூல்கள்னு பார்த்திங்கன்னா கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். பெருஞ்சித்தனார் நடத்திய இதழ்கள்னால் தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம். இப்போ கனிச்சாறுன்ற இதில் பார்த்திங்கன்னா அது எத்தனை தொகுதி இருக்குன்னா மொத்தம் 8 தொகுதி இருக்குது. இது எதை பற்றினா தமிழ் உணர்வு நிறைந்த பாடலாக இதில் இருக்கும் கனிச்சாறுங்கிறது. பாவலர் பார்த்திங்கன்னா தனி தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பியவர் யாருன்னா பாவலர். தமிழ் கும்மியில் சொல்லும் பொருளும் பார்க்கலாம். ஆழிப்பெருக்கு அப்படின்னா என்னது? கடல்கோள். ஊழிங்கிறது நீண்டதொரு காலப்பகுதி. மேதினிங்கிறது என்னென்னா உலகம். உள்ள பூட்டு, உள்ளத்தின் அறியாமை. சரியான விடையை நம்ம இதில் தேர்ந்தெடுத்து எழுதுகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது புக் பேக் கொஷினு. தாய்மொழியில் படித்தால் டேஷ் அடையலாம். தாய்மொழியில் படித்தால் என்ன பண்ணலாம்? மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஷ் சுருங்கிவிட்டது. மேதினி. மேதினினா என்னது? உலகம். நம்ம இப்போ தானே பார்த்தோம் மேதினினா என்னது? உலகம். அதனால் தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கிவிட்டது. அடுத்தது பிரித்து எழுதுக. செந்தமிழ் அப்படிங்கிறது எப்படி பிரித்து எழுதலாம்? செம்மை ப்ளஸ் தமிழ். பொய் அகற்றும். இதை எப்படி பிரித்து எழுதுவோம்? பொய் ப்ளஸ் அகற்றும். இப்போ சேர்த்து எழுதுக நம்ம பார்க்க போகிறோம். பாட்டு ப்ளஸ் இருக்கும். இது எப்படி எழுதலாம்? பாட்டு இருக்கும். 8 ப்ளஸ் திசை. இதை எப்படி சேர்த்து எழுதணும்? 8 திசை. என்ன பார்த்தோம்? இன்பத்தமிழ். செகண்ட் தமிழ் கும்மி பார்த்தோம். இப்போ பார்க்குறது என்னென்னா வளர்த்தமிழ். இதில் பார்த்தீங்கன்னா யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். இதை சொன்னது யாருன்னா பாரதியார். பாரதியார் பல மொழிகளை கற்றவர். இதை இனிமையை பற்றி சொல்லியிருக்காங்க பாரதியார். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினமாம் எங்கள் தாய் அப்படி சொன்னது யாருன்னா பாரதியார். இது தொன்மையை பற்றி விளக்கியிருக்காங்க பாரதியார். டேஷ் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல். அதாவது தமிழில் நமக்கு கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல்னு நம்ம எதை சொல்லுவோம்? தொல்காப்பியம். தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் டேஷ் எழுத்துக்களாக அமைந்துள்ளன. நம்மளுக்கு எது? வலஞ்சொழி எழுத்துக்களாக தான் அமைந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா வலஞ்சொழி எழுத்துக்கள், இடஞ்சொழி எழுத்துக்கள்னு 2 இருக்குது. வலஞ்சொழியில் 5 எழுத்துக்களும் இடஞ்சொழியில் 3 எழுத்துக்களும் இருக்குது. அதை பார்க்கலாம். வலஞ்சொழி எழுத்துக்கள் ஆ, ஏ, ஔ, ந, ந. இடஞ்சொழி எழுத்துக்கள் ட, ழ, ய, ழ. வளர்த்தமிழ்ங்கிற லெசன்லேருந்து இப்போ பார்க்கலாம். 6th சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம். இதோட மேற்கோள் என்னங்கிறது பார்க்கலாம். தமிழ் தொல்காப்பியம். தமிழின் கிளவியும் அதனோர் அற்றே. அடுத்தது பாருங்கள். தமிழ்நாடு சிலப்பதிகாரம் வஞ்சிக்காண்டத்தில் கொடுத்துருக்காங்க. நிமிர்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய கருத்தினை ஆயின் அப்படிங்கிறதுல மேற்கோள். தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்க? தமிழன் அப்பர் தேவாரம். லாஸ்ட் லைன் மட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. தமிழன் கண்டாய் திருத்தாண்டகம். 6th தமிழில் வளர்த்தமிழ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் மேற்கோள் பார்த்ததுக்கப்புறம் சீர்மைங்கிறது பார்க்குறோம். சீர்மைனா என்னது? ஒழுங்குமுறையை குறிக்கிறது என்னென்னா சீர்மை. திணை 2 வகைப்படும். அது என்னென்னா உயர்திணை, அக்ரிணை. உயர்திணைக்கு எதிர்ச்சொல் தான் என்னென்னா அக்ரிணை. அக்ரிணை பார்த்திங்கன்னா அதுக்கு பொருள் என்னென்னா உயர்வு அல்லாத திணை. அதுக்கு தான் என்னது? அல் ப்ளஸ் திணை. நம்ம முன்னோர்கள் தாய் திணைன்னு சொல்லாமல் அதை என்னன்னு சொல்லியிருக்காங்க? அக்ரிணைன்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பாகற்காய்ங்கிறது கசப்பு காய்ன்னு சொல்லாமல் எப்படி நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க? பாகற்காயின்ட்டு. இதை எப்படி பிரிப்போம்னா பாகு ப்ளஸ் அல் ப்ளஸ் காய். இதெல்லாம் பார்த்துக்குங்க. அக்ரிணை எப்படி பிரித்து எழுதுவோம்? அல் ப்ளஸ் திணை, பாகற்காய், பாகு ப்ளஸ் அல் ப்ளஸ் காய். அடுத்தது பார்க்க போகிறது என்னென்னா வளமை மொழி. எதுலலாம் நம்ம தமிழ் வளமை மிக்கதாக இருக்குதுன்னு பார்த்தோன்னா இலக்கண நூல்கள் அப்படின்னு சொல்கிறப்ப தொல்காப்பியம், நன்னூல் அப்படிங்க சொல்லலாம். சங்க இலக்கியங்களில் தமிழ் வளமை மிக்கது எதுனா 8 தொகை, 10 பாட்டு. அறநூல்கள்னு பார்த்தோன்னா திருக்குறள், நாலடியார். காப்பியங்கள்னு பார்த்தோன்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை. 6th தமிழில் இயல் 1ல் கலைச்சொல் பார்க்கலாம். வலஞ்சொழிக்கு என்னன்னா கிளாக் வைஸ், இடஞ்சொழி ஆன்டி கிளாக் வைஸ், இணையம் இன்டர்நெட், குரல் தேடல் வாய்ஸ் சர்ச், தேடுபொறி சர்ச் இன்ஜின், தொடுதிரை டச் ஸ்க்ரீன்,
புலனம், வாட்ஸ்அப் செயலி, ஆப், மின்னஞ்சல், இமெயில், முகநூல், ஃபேஸ்புக்.